இந்த இழப்படுகொலின் சுவடுகள் 2009 தொடர்பாக யார் யாரிடம் எந்தெந்த அலகுகளை கொடுக்கலாம் என்பதாக நானும் சிவமோனாவும் நிலவனம் இருந்து பேசிக் கொண்டிருந்தோம். இரண்டாம் பாகத்தினுடைய 3ஆம் அத்தியாயம் தொடர்பாக பேசுகின்ற போது நிலவன் சொன்னார், அந்த அத்தியாயத்தை வச்சுட்டு மற்றதில் பேசிக்கொள்வோம் என்று. அந்த அத்தியாயத்தை கடைசியாக சொன்னார், அது ராஜமோகனா நீங்கள் தான் பேசணும் என்றார். அவற்றை கட்டளைக்காக அது தொடர்பாக பேசுகிறோம். தமிழின அழைப்பின் குரலற்ற இனத்தின் குரலாக ஊடகம் என்பதாக அந்த தலைப்பு காணப்படுகிறது. நூற்றுக்கணக்கான பக்கங்களை கொண்டதாக அந்த ஒரு ஊடகம் தொடர்பான விடயங்களை விரிவாகவே அலசி இருக்கிறது. அந்த புத்தகம் உலக ஊடக சுதந்திர தினம் தொடர்பாக அந்த கட்டுரை ஆரம்பிக்கிறது. மே 3 தொடர்பாக ஆரம்பித்து அது தொடர்பாக வழங்கப்படுகின்ற விருதுகள் தொடர்பாக ஆரம்பித்து ஊடகத்தினுடைய பணிகள் விடயங்கள் என்பதாக சொல்கிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ஒலிபரப்பு திணைக்களம் என்பது தொடங்கியது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமாக மாற்றப்பட்ட விடயங்கள் பேசப்படுகிறது. வரலாற்று தகவல்களை சொல்லியிருக்கிறார். அதே போல இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகைகள் தொடர்பாக 1990களில் 1841 வெளியிடப்பட்ட உதயதாராய பத்திரிகை தமிழில் வந்த முதல் பத்திரிகை என்று பல்வேறு வரலாற்று தகவலை சொல்லி சென்ற அவர் அதன் பின்னதாக அந்த ஊடகங்கள் எப்படி நசுக்கப்பட்டன என்பது தொடர்பாக பேச ஆரம்பிக்கின்றார். ஊடகத்தினுடைய அடக்குமுறைகள் தொடர்பாக பேசுகிறார். ஒரு சம்பவ இடத்துக்கு சென்று உண்மைகளை அலசி ஆராய்ந்து அவற்றை அறிக்கையிட்டு அந்த செய்திகள்லாம் மக்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அவைதான் ஊடகத்தினுடைய தர்மமாக இருக்கும். ஆனால் ஸ்ரீலங்காவில் அந்த நிலைகள் கைக்கொள்ளப்படுவதில்லை. யாரெல்லாம் அரசுக்காக குரலை ஓங்கி ஒலிக்கிறார்களோ அவர்களுடைய ஊடகம் வளமையை விட அதிகமாக இயங்கிக் கொள்ள முடியும். அரசுக்கு எதிராக உண்மையின் முகத்தை சொல்லுகின்ற ஊடகங்கள் நசுக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக விரிவாக பேசியிருக்கிறது. அந்த ஊடகங்கள் வேற கொலை செய்யப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார். 1981 நவரத்னம் என்கின்ற புகைப்பட கலைஞர் ஜூன் 3ஆம் நாள் கொலை செய்யப்பட்டது தொடங்கி 2009 மே 6ஆம் நாள் சரிமதன் என்கின்ற ஊடக ஊழியர் கொலை செய்யப்பட்டது வரை 115 பேர் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். அதே போலவே சிலருடைய புகைப்படங்களோடும் இந்த கட்டுரைகள் விரிகின்றன. ஊடகவியலாளர் நிமலராஜன் 2000ஆம் ஆண்டில் படுகொலை செய்யப்பட்டவர், நாட்டுப்பற்றாளர் நடேசன், அதே போல தாரகி சிவராமன், சுகிருதராஜன் போன்றவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள். எங்களோடு கூட பணி செய்த, என்னோடு நிலவனோடு கூட பணி செய்த சத்தியமூர்த்தி தொடர்பாக, அவருடைய மகள் பேசிய விடயங்கள் தொடர்பாக, அவருடைய மனைவி பேசிய விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகிறது. எல்லோருக்கும் தெரிந்த இசைப்பிரியா தொடர்பாக பேசியிருக்கிறார். புலிகளின் குரல் வானொலி தொடர்பாகவும் அதனுடைய இயக்கங்கள் தொடர்பாக பேசியவர். அதனுடைய பொறுப்பாளராக இருந்த ஜவான் அண்ணா தொடர்பாக பேசியிருக்கிறார். அதே போல ஈழநாத பத்திரிகையினுடைய ஆரம்பங்கள், அதனுடைய விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார். இது மட்டுமல்ல, ஊடகவியலாளர்கள் என்று பார்க்கின்ற போது சகோதர இனத்தில் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசியவர்களாக கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமதுங்க, பிரகத் எக்னில கூட இவர்கள் தொடர்பாக இவருடைய கட்டுரைகள் ஆராய்ந்து இருக்கிறது. இது வெறுமனே ஒரு தமிழின படுகொலை என்பதை தாண்டி கொண்டு ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது அரச உதவிகளோடு இயங்குகின்ற குழுக்களால் படுகொலை செய்யப்பட்ட அத்தனை கொலைகளையும் இந்த கட்டுரை சொல்லி சென்றிருக்கிறது என்பதோடு நான் எனது நேரத்தை நிறைவேற்றிக் கொண்டு வந்து கொண்டு